بسم الله الرحمن الرحيم. எல்லா புகழும் ஏக இறைவனுக்கு. அன்பார்ந்த நேயர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் அன்பும் அருளும் என்றென்றும் என்ற மட்டுமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இனிய ரமலான் மாதத்திலே உங்களை எல்லாம் சந்தித்து உரையாடுவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உடன்படிக்கை என்ற விஷயத்தை குறித்து ஒரு சில விஷயங்களை உங்கள் முன்னால் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது வாக்குறுதி, ஒப்பந்தம், உடன்படிக்கை, இது போன்ற பல்வேறு வார்த்தைகளை நாம் அடிக்கடி பயன்படுத்துகிறோம். உதாரணமா, வாக்குறுதிக்கும் உடன்படிக்கைக்கும் ஒப்பந்தத்துக்கும் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே பொருளை தரக்கூடிய வெவ்வேறு சொற்களாக நாம் பார்க்கலாம். நீங்கள் அரபியில பார்த்தீங்கன்னா இதுக்கு அஹத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கிறது, உடன்படிக்கை. மீசாக் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, அஹத் என்ற வார்த்தை இருக்கிறது, பையத் என்ற உறுதிமொழி என்ற வார்த்தை இருக்கிறது. இது பல்வேறு வார்த்தை பிரிவுகளை நாங்கள் பார்க்க முடியும். இறைவன் இறை நம்பிக்கையாளருடைய பண்புகளை பற்றி சொல்லும் பொழுது, அவர்கள் இறைவனிடத்திலே மனிதனிடத்தில் செய்த ஒப்பந்தங்களை பேணி நடப்பார்கள் என்று சொல்கிறார். வெற்றியடைந்த இறை நம்பிக்கையாளரை பற்றி இறைவன் சொல்லும் பொழுது, வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன். வெற்றியடைந்த இறை நம்பிக்கையாளர்கள் யார் என்றால், அவர்கள் தங்களுடைய அமானத்துக்களை, தங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த அறங்களை பேணி பாதுகாப்பார்கள், வாக்குறுதியை பேணி பாதுகாப்பார்கள் என்று சொல்கிறான். இன்னும் இறைவன் சொல்கிறான், நாளை மறுமையிலே நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர்களோ அதை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று இறைவன் எச்சரிக்கிறார். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் உங்கள் மீது இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள் என்று இறைவன் சொல்லி காட்டியிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, உடன்படிக்கை, ஒப்பந்தம், வாக்குறுதி இவற்றை நிறைவேற்றுவது இறை நம்பிக்கையின் அடையாளம் என்பதாக நபிகள் பெருமானார் சொன்னார். யாரிடத்தில் 4 பண்புகள் இருக்கிறதோ அவன் அப்பட்டமான நயவஞ்சகன் என்று சொன்னார். ஒன்று, பேசினால் பொய்யே பேசுவான், வாக்குறுதி கொடுத்தால் அதற்கு மாறு செய்வான், அவனிடத்திலே ஏதாவது ஒரு நம்பி ஒரு பொருள் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டால் அதை அந்த நம்பிக்கையை மோசடி செய்வான், பேசினால் கெட்ட வார்த்தை பேசுவான். இந்த 4 பண்புகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் முழுமையான நயவஞ்சகன். 4 பண்புகளிலே எந்த அளவுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கோ அத்தனை சதவீதம், அத்தனை விழுக்காடு அவனிடத்திலே அந்த நயவஞ்சகத்தனம் இருக்கிறது என்பதாக நபிகள் பெருமானார் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார். நம்ம சொல்றோம், 2 பேத்துக்கு ஒரு பிசினஸ் ஒப்பந்தம் இருக்கும், அந்த பிசினஸ் ஒப்பந்தத்தை நிறைவேற்றணும். உதாரணமாக இன்னைக்கு பார்க்குறோம், இன்றைக்கு வியாபார ஒப்பந்தங்கள் எல்லாம் ஏமாற்று ஒப்பந்தங்களாக பல இடங்களில் மாறிவிடுது. வியாபாரம் நொடிஞ்சு போச்சு காரணம்னா, ஒரு சாம்பிள் ஒன்று கொடுப்பாரு, சப்ளை பண்ணுறது வேறு ஒரு பொருளாக இருக்கும். ஆக அவர் வாக்குறுதிக்கு இங்கே மாறு செய்து விடுகிறார். இன்றைக்கு வாக்குறுதி மாறு செய்வது என்பது, ஒப்பந்தத்தை மீறுவது என்பது ஏதோ பிசினஸ் டிரான்சாக்ஷன் மட்டுமல்ல, குடும்பத்துக்குள்ளே நடக்குது. தாய் தந்தை இருக்கும் குழந்தைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தங்கள், அந்த வாக்குறுதிகள் மீறப்படுகின்றன. சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் கூடிய வாக்குறுதிகள் மீறப்படுகின்றன. இதனால் உறவுகள் சீரழிகின்றன என்பதை நான் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய எந்த அளவுக்குன்னா, நீங்க ஒரு குழந்தைக்கு, ஒரு சின்ன குழந்தை விளையாடிட்டு இருக்கு, உங்களுடைய குழந்தை தான், அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கறதா நீங்க சொல்றீங்கன்னா அது ஒரு வாக்குறுதின்னு சொல்றாங்க நபிகள் பெருமானார்கள். ஒரு முறை நபிகள் பெருமானார்கள் சாலையிலே நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தன்னுடைய கையை மூடி வைத்துக் கொண்டவர்களாக குழந்தையை அழைக்கிறார். இங்க வா, உனக்கு இதை தர்றேன், இங்க வா, உனக்கு தர்றேன். உடனே அந்த தாயிட்ட போனாங்க நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏமா நீ என்ன கொடுக்க போற? யாரும் சொல்லலாம், அந்த எரித்துதரோட ஏதாவது பாருங்க, நான் கையில கொடுக்குறதுக்கு பெருச்ச மரத்தை வச்சிருக்கேன். நல்ல வேலை சொல்லிவிட்டு சொன்னாங்க, நீ ஒருவேளை இந்த குழந்தைக்கு எதுவும் கொடுக்காம ஏமாத்துறனா உன்னை கணக்கிலே ஒரு பொய் எழுதப்பட்டு விடும். விளையாட்டுக்காக நீங்க பொய் சொல்லாதீங்க. வாக்குறுதி மீறினதுதான் என்ன பொய் சொல்றீங்கன்னு அர்த்தம். உண்மைக்கு மாற்றமாக நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்பதாக பொருள். நபிகள் பெருமானார் அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்திலே ஹில்ஃபுல் ஃபுதூல் என்ற ஒரு சங்கம் சொல்லுங்களேன், இலைகளாக உருவாக்கக்கூடிய ஒரு சங்கம் உருவாக்கணும். ஏன்னா அந்த மண்ணிலே கொடுமைகள் அகற்றப்பட வேண்டும், வலியவர்கள் எளியவர்களை தாக்குவது நிறுத்தப்பட வேண்டும், வெளியூரிலிருந்து வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும். இதுக்காக ஒரு சங்கத்தை உருவாக்கணும். பிறகு சொன்னார்கள் நபிகள் பெருமானார் அவர்கள் நபி பட்டம் கிடைத்ததெல்லாம் பிறகு மதீனாவில் ஆட்சியெல்லாம் அமைத்து இப்பொழுது அது போன்ற ஒரு ஒப்பந்தம் வந்தால் அதை நான் செயல்படுத்துவதற்கு நான் தயாராக இருப்பேன் என்று சொன்னார். நபிகள் பெருமானார்கள் அதே சமயத்தில் பார்க்கிறாங்க, நபிகள் பெருமானார்களுக்கும் எதிரிகளுக்கும், அதாவது மக்காவாசிகளுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது, ஒரு உடன்படிக்கை ஏற்படுகிறது. எந்த அளவுனா, அதாவது நபிகள் பெருமானார் தன்னுடைய தோழர்களோடு 1400 தோழர்களோடு மதீனாவிலிருந்து மக்காவிற்கு உம்ரா எனப்படக்கூடிய அந்த பயணத்தை, அந்த வழிபாட்டை செய்வதற்காக செல்கிறார்கள். அங்கே ஹுதைபியா என்ற இடத்திலே என்னன்னா, அங்க மக்காவாசிகள் உள்ள நுழைய விட மாட்டேங்கிறாங்க. அப்ப மக்காவாசிகளுக்கும் நபிகள் பெருமானார்களுக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது. அது இந்த வருஷம் நீங்க என்ன செய்யக்கூடாது, உம்ரா செய்யக்கூடாது, திரும்பி சென்று விட வேண்டும், அடுத்த ஆண்டு நீங்கள் செய்யலாம். மக்காவிலிருந்து யாராவது ஒரு மதீனாவிற்கு வந்து விட்டால் அவரை நீங்கள் திருப்பி அனுப்பிவிட வேண்டும். அதே சமயம் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு யாராவது நான் திருப்பி அனுப்ப மாட்டேன். இது போன்ற பல்வேறு முரண்பாடுகள் கொண்ட ஒப்பந்தம் இருந்தாலும் கூட ஒரு நீண்ட கால பயனை, ஒரு லாங் விஷனோடு நபிகள் பெருமானார் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்னும் ஒப்பந்தம் கையெழுத்தாகவில்லை. அப்பொழுது
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அபூ ஜந்தல் ரலியல்லாஹு தஆலா என்ற தோழர் உடலிலே காயங்களோடு கைகளே அந்த சங்கிலிகளோடு அந்த பிணைப்போடு ஓடி வருகிறார், இறைத்தவர்களை என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்கிறார். அந்த ஒப்பந்தத்தை எழுதி கொண்டிருப்பவருடைய தந்தை தான், அது குறைஷிகள் சார்பாக. அப்போ சொன்னார், ஒப்பந்தத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த காலம் வந்துவிட்டது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், இப்பொழுது இன்னும் ஒப்பந்தம் எழுதப்படவில்லையே, ஒப்பந்தம் கையெழுத்தாகவில்லை என்று சொல்கிறார். நாங்கள் ஒப்பந்தத்தை பேசி முடிச்சிட்டோம்ல என்று சொல்லும்போது நபிகள் பெருமானார்கள் அந்த தோழருக்கு, நீங்கள் பொறுமையோடு இருங்கள், நீங்கள் திரும்பிச் செல்லுங்கள். அவர் அழுது கொண்டே திரும்பிச் செல்லுங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நபிகள் நாயகம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் அவர் ஒப்பந்தத்தை தமக்கு பாதகமாக இருந்தாலும் சரியே என்ன செய்யல, அவர்கள் கொடுத்த ஒப்பந்தத்தை அந்த வாக்குறுதியை மீறியது கிடையாது என்பதை நீங்கள் பார்க்க முடியும் என்பது. இப்படிப்பட்ட ஏராளமான உதாரணங்களை நான் உங்களுக்கு மத்தியிலே சொல்லிக்கொண்டே செல்ல முடியும். ஆக யார் உறுதிமொழி செய்த பிறகு அதனை முறிப்பவர் இருக்கிறார் அல்லவா, இறைவன் சொல்கிறான், அல்லாஹ்வுடன் உறுதிமொழி செய்த பிறகு அதனை முறிப்பவர்கள், அல்லாஹ் சேர்க்க கட்டளையிட்டதை முறிப்பவர்கள், பூமியில் குழப்பம் உழைப்பவர்கள், அவர்களுக்குத்தான் சாபமும் கெட்ட இருப்பிடமும் இருக்கிறது என்பதாக இறைவன் எச்சரிக்கைத்தான் இருக்கின்றது. அதே சமயத்திலே யார் வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார்களோ அவளை குறித்து இறைவன் சொல்கிறான், மேலும் வாக்குறுதி அளித்தால் தம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுபவர்களும், வறுமை மற்றும் துன்பங்களின் போதும் அசத்தியத்திற்கும் சத்தியத்திற்கும் இடையில் நடக்கூடிய போராட்டத்தின் போதும் பொறுமையுடன் நிலைத்திருப்பவருடனே புண்ணியவான்கள், இவர்களே உண்மையாளர்கள், மேலும் இவர்களே இரையச்சமுடையவர்கள் என்பதாக இறைவன் சொல்லி காட்டியிருக்கிறார். ஆக வாக்குறுதியை நிறைவேற்றுவது என்பது இரையச்சத்தின் ஒரு பகுதி என்பதை நாங்கள் நபிகள் பெருமானார் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து வருகிறார்கள், ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். மதீனாவிலே இங்கே ஒரு புளூரல் சொசைட்டி இருக்குது, அங்கே முஸ்லீம்கள் மைனாரிட்டியாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வாழக்கூடிய அந்த நகரத்திலே ஒரு 500லேருந்து 1000 பேர் தான் முஸ்லீம்கள் இருப்பாங்க. கிட்டத்தட்ட மற்ற எல்லாருமே 90% பேர் யார், முஸ்லீம் அல்லாதவர்கள். அங்கே யூதர்கள் இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், சிலை வணக்க புரிவர்கள் இருந்தார்கள், நெருப்பை வணங்கக்கூடிய மக்கள் இருந்தார்கள், ட்ரைபல்ஸ் இருந்தாங்க, அந்த பழங்குடி மக்கள் இருந்தாங்க. எல்லாத்துக்கும் மத்தியிலையும் ஒரு சார்ட்டர், ஒரு மதீனா சார்ட்டர், ஒரு மதீனா சாசனத்தை உருவாக்கினாங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் சம உரிமை அங்கே வழங்கப்பட்டது. சொல்லப்போனால் யூதர்களுக்கு வேதம் வழங்கப்பட்ட மக்களுக்கு அவருடைய வேதத்தின் அடிப்படையிலே வாழ்வதற்கும் அது வேதத்தின் அடிப்படையிலே தீர்ப்பு சொல்வதற்கும் அவளுக்கு உரிமை வழங்கப்பட்டிருந்தது. அவளுக்கான எல்லா விதமான உரிமையும் வழங்கப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட அதனால்தான் உலகத்திலே முதன்மையாக எழுதப்பட்ட அந்த சாசனம் மதீனா சாசனம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்கள், இன்றைக்கும் உடன்படிக்கைகள் நிறைவேற்றப்படுகின்றன, சர்வதேச மனித உரிமை பிரகடனங்கள் இருக்கின்றன, சர்வதேச ஒப்பந்தங்கள் எப்படி எளிமையாக ஒன்றுமில்லாத அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் மீறப்படுகின்றன என்பதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் சின்ன விஷயத்திலிருந்து நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு குழந்தையை ஏமாற்றுவது கூட, அந்த குழந்தை கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவது கூட இறைவனத்திலே கணக்கு கேட்கப்படும் என்றால், நாளை நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒப்பந்த விதிமூறல், அந்த ஒப்பந்தம், நீங்கள் ஒரு வேலைக்கு சேர்கிறீர்கள், வேலைக்கு ஒரு ஜாப் அக்ரிமெண்ட் இருக்கும் இல்லையா, அப்போ நாம் என்ன செய்யணும்னா நம்மளோட உரிமையை கேட்குறோம், ஆனால் நம்ம கடமையை செய்ய மாட்டேங்கிறோம். பெரும்பாலும் பார்த்தீங்க, தொழிலாளர்கள் தன்னுடைய உரிமைகளுக்காக போராடுவார்கள், தவறு நான் சொல்லவில்லை. ஆனால் யாராவது தொழிலாளிகள் தன்னுடைய கடமையை செய்ய முடியும் யாராவது சொல்லியிருக்காங்களா? உழைப்பவனின் வியர்வை உலரும் முன் கூலியை கொடுத்த விடங்கள் என்று நபிகள் பெருமானார் சொன்னாங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று, உழைப்பவனுடைய வியர்வை உலரும் முன் கூலியை கொடுக்க வேண்டிய பொறுப்பு முதலாளிக்கு இருக்குது. அதே சமயத்தில் வியர்வை வர்ற மாதிரி உழைக்கிறது தொழிலாளியுடைய கடமை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டுமாக. சின்ன சின்ன விஷயங்கள் இது பெரிய விஷயங்களில் வரைக்கும் நீங்கள் ஒப்பந்தத்தை நிறைவேற்றவில்லை என்றால் அது நயவஞ்சகத்தின் ஒரு அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒப்பந்தங்களை மீறி நடப்போம், வாக்குறுதிகளை பேணி நடப்போம். அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்முடைய குழந்தைகளையும் நாம் உருவாக்குவோம். இந்த நோன்பு கூட இறைவனிடத்தில் கொடுத்த வாக்குறுதியை, நாம் இறைவனுடைய அடிமை, இறைவன் எனக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறானோ அதன் அடிப்படையிலே செல்வதற்கு நான் உறுதியோடு இருக்கிறேன் என்ற உறுதியை காப்பாற்றுவதற்காகத்தான் நாம் பசித்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம், வெளித்திண்டு வணங்குகிறோம். அந்த பண்பு நம் வாழ்நாள் முழுவதும் அந்த ஒப்பந்தத்தை உறுதுவன் வழியை பேணி நடக்கக்கூடிய மக்களாக உங்களை என்னை வாழச் செய்வதற்கு வல்ல இறைவன் அருள்வானாக. எல்லா புகழும் இறைவனோடு.